more secrets. Secrets of my life. ஹலோ கைஸ், வெல்கம் டு சினிமா கேப் தமிழ். 50 days 50 பெஸ்ட் சயின்ஸ் மூவி சஜஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் டே 15 பெஸ்ட் சயின்ஸ் மூவி சஜஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா த ப்ரெஸ்டீஜ். இதுக்கு IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 8.5 கொடுத்துருக்காங்க. இது நம்ம பக்கெட் லிஸ்ட்லேயே முக்கியமாக வாட்ச் பண்ணுற மூவின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இது கிறிஸ்டோபர் நோலனோட ஒன் ஆஃப் த கரியர் பெஸ்ட் மூவி. இந்த படம் ஜேர்னல் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் சைக்கலாஜிக்கல் த்ரில்லராக போகும் உங்களுக்கு. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே யார் எழுதுனது பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோபர் நோலனோட தம்பி ஜொனத்தன் நோலன். இவர் தான் பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சீரிஸோட கிரியேட்டர். படம் பார்த்தீங்கன்னா 1995 நாவல் த ப்ரெஸ்டீஜ் பை கிறிஸ்டோபர் பிரிஸ்ட் அவருடைய நாவலில் தழுவி தான் இந்த படம் எடுக்கப்பட்டது. இந்த படத்தோட மெயின் ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 ஃப்ரெண்ட்ஸ் 2 மெஜிஷியன் அவங்களுக்குள்ளே நடக்கிற ரைவல்ரி தான் இதோட மெயின் பிளாட். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு நான்-லீனியர் நரேட்டிவில் எழுதப்பட்ட படம். இதோட காலகட்டம் பார்த்தீங்கன்னா 1990 நடக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா 2 மெஜிஷியன், ஒருத்தர் பேர் வந்து ஆன்ஜியராக ஹியூ ஜாக்மன் நடிச்சிருப்பாரு. இன்னொருத்தர் வந்து போர்டனாக நம்ம கிறிஸ்டியன் பெல் நடிச்சிருக்காரு. இவங்க 2 பேருக்கிடையே தொழில் போட்டி ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஒருத்தர் ஷோவை நல்லா பண்ணாருன்னா இன்னொருத்தர் வந்து மறைமுக வேஷம் போட்டு வந்து அந்த ஷோவை ஸ்பாயில் பண்ணிடுவார். இதேமாரி இன்னொருத்தர் ஷோவை நல்லா பண்ணாருன்னா இவர் போயிட்டு அந்த ஷோவை ஸ்பாயில் பண்ணுவார். ஸோ அவங்கக்கிட்ட வந்து தொழில் போட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒருத்தர் ஒரு வித்தியாசமான மேஜிக் ட்ரிக் பர்ஃபார்ம் பண்ணால் அதை அவர் தெரிஞ்சுக்கிட்டு அதை விட பெஸ்ட்டாக இவங்க அவங்க ஷோவில் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதுதான் அவங்களுக்குள்ளே உள்ள அந்த மெஜிஷியன் ரைவல்ரி எப்போவுமே போயிட்டே இருக்கும். படத்தோட ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா நம்ம ஆன்ஜியர் ஒரு மிகப்பெரிய மேஜிக் ஷோ நடத்துகிறாரு ரியல் டிரான்ஸ்போர்ட் மேன்ற பேரில். அதாவது அந்த பெரிய மிஷின் மூலிமா அவர் உள்ளே போயிட்டு எலக்ட்ரிக் வேவில் வந்த பிறகு அங்கேருந்து மறைஞ்சிட்டு ஆடிட்டோரியம் பின்னாடியோ இல்லை வேறு இடத்துல இருந்து வராரு. இதை எப்படி அந்த ட்ரிக்கு யூஸ் பண்ணி வராருன்னு கண்டுபிடிக்க தான் நம்ம போர்டன் அந்த ஷோக்கு வராரு உள்ள. ஆனால் அந்த மேஜிக் ஷோவில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக நம்ம ஆன்ஜியர் ஒரு வாட்டர் டேங்க்குள்ளே ட்ராப் ஆகி அதுலேயே முழுகி இறந்து போகிறாரு. இந்த ட்ரிக்கை கண்டுபிடிக்க வந்த போர்டன் இந்த கொலைக்கு வந்து இவர் தான் காரணம்னு சொல்லி நம்ம போர்டனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுடுறாங்க. கோர்ட்டில் நம்ம போர்டனுக்கு மரண தண்டனை அளிச்சிடுறாங்க. நம்ம போர்டனுக்கு மிகப்பெரிய கவலை என்னன்னு பார்த்தீங்கன்னா தன் பொண்ணை தனியாக விட்டு போகிறது தான். அவங்க ஒய்ஃப் சாராவும் இறந்துட்டாங்க. இந்த டைமில் ஜெயிலில் நம்ம போர்டனை பார்க்க ஓவன் ஒருத்தர் வராரு. இவர் பார்த்தீங்கன்னா நம்ம போர்டனை மீட் பண்ணி அவர்கிட்ட இருந்த ட்ரிக்ஸை காசு கொடுத்து வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி உன்னோட ட்ரிக்ஸ் எல்லாமே என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா உன்னோட பொண்ணை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம ஓவன். இப்போ போர்டன் கொஞ்சம் யோசிக்கிறாரு, எப்படி இவரை நம்பி நம்ம ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்கிறது, இவர் உண்மையாகவே நம்ம பொண்ணை பார்த்துப்பாரா இல்லையான்னு அவருக்கு சந்தேகமாக இருக்குது. ஆனால் நம்ம ஓவன் போகிறப்ப ஆன்ஜியர் இறக்கிறதுக்கு முன்னாடி அவர் வச்சிருந்த டைரியை நம்ம போர்டன் கிட்ட கையில் கொடுத்துட்டு போகிறாரு. நம்ம போர்டன் அந்த ஆன்ஜியர் டைரியை படிக்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. நான் ஆல்ரெடி சொன்னேன்ல இது நான்-லீனியர் நரேட்டிவ் அப்படின்னால ஸ்டோரி லைன் டிஃப்ரெண்ட் டைம் லைனுக்கு போகும் பாஸ்ட் ப்ரெசென்ட்னு. ஸோ ஃப்ளாஷ்பேக்கில் ஜான் கட்டர் என்ற பெரிய மெஜிஷியன் கிட்ட தான் நம்ம போர்டனும் ஆன்ஜியரும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க சக மெஜிஷியன்ஸாக. ஸோ அவங்க மேஜிக் ஷோவில் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸான ட்ரிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை வாட்டர் தொட்டியில் கை காலை கட்டி உள்ளே போட்டுருவாங்க. அந்த பொண்ணு 5 நிமிஷத்தில் வெளில வரலன்னா இறந்துருவா. ஸோ கையை கட்டி அந்த வாட்டர் டேங்கில் விட்டவுடனே அந்த பொண்ணு 5 நிமிஷத்தில் வெளில வந்துடும். இதுதான் அந்த ஜான் கட்டரோட மிகப்பெரிய மேஜிக் ஷோ. இந்த ட்ரிக்கை பார்க்குறதுக்கு இந்த ஷோவை பார்க்குறதுக்கு நிறைய மக்கள் வருவாங்க. ஸோ இந்த மேஜிக் ஷோவில் பர்ஃபார்ம் பண்ண பொண்ணு தான் ஜூலியா. அவங்க வேறு யாரும் இல்லை, நம்ம ஆன்ஜியரோட ஒய்ஃப். ஆடியன்ஸில் இருந்து நம்ம ஜான் கட்டர் 2 பேரை கூப்பிடுவார். ஸோ அந்த 2 பேராக ஆடியன்ஸாக உட்காந்துருக்க நம்ம போர்டனும் ஆன்ஜியரும் தான் வருவாங்க. இதில் போர்டன் வந்து நம்ம ஜூலியாவோட கைகளை டைப் பண்ணுவார். நம்ம ஆன்ஜியர் ஜூலியாவோட ஹஸ்பண்ட் அவர் வந்து அவங்களோட காலை டைப் பண்ணுவாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ஜூலியாவோட கை காலை டைப் பண்ணிவிட்டு அந்த வாட்டர் டேங்க்குள்ளே இறக்கி விட்டுருவாங்க. ஸோ இவங்க வாட்டர் டேங்கில் இறக்கி விட்டு ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ண உடனே அடுத்த 5 நிமிஷத்தில் நம்ம ஜூலியா அன்டைப் பண்ணிவிட்டு வெளில வந்து நிற்பாங்க. இதுதான் நம்ம ஜான் கட்டரோட மிகப்பெரிய மேஜிக் ஷோ. இந்த ஷோ ரிப்பீட்டடாக நடக்கும்போது நம்ம போர்டனுக்கு ஒரு பர்சனல் ஐடியா இருக்குது. இந்தமாரி ஜூலியாவுக்கு கையில் நாட் போடுறவர் அவர் தான். ஸோ வழக்கமாக போடுற நாட் போடாமல் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது நாட் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் எல்லாருமே வார்ன் பண்ணுறாங்க சுற்றி இருக்கவங்களாம், இந்த நாட் தண்ணிக்குள்ளே போட்டால் அவுக்க முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நம்ம போர்டன் ஒரு நாள் அந்த நாட்டை ட்ரை பண்ணுறாரு. ஷோ ஆரம்பித்து நம்ம வழக்கம் போல் ஜூலியாவை வாட்டர் டேங்க்குள்ளே இறக்குறாங்க. பட் இந்த டைம் ஜூலியாவால் வெளில வர முடியல. அந்த போர்டன் ட்ரை பண்ண புது நாட்னால் அவங்களோட கை ரொம்ப டைட் ஆகிடுச்சு. அவங்களால நாட்டை அவுக்கவே முடியல. அதனால் என்ன ஆகுதுன்னா அந்த வாட்டர் டேங்க்குள்ளேயே நம்ம ஜூலியா இறந்துடுறாங்க. இதனால நம்ம ஆன்ஜியர் போர்டன் மேலே மிகவும் கோவம் கொள்றாரு. அவரை எப்படியாச்சும் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு திரிகிறாரு. ஸோ இங்கேருந்து இந்த ட்ரூப்லேருந்து 2 பேரும் பிரிகிறாங்க. தனித்தனியாக மேஜிக் ஷோ ஆரம்பித்து
பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த மெஜிஷியன் ரைவல்ரி இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இதில் இவர் ஷோ பண்ணால் அவர் வந்து நடுவில் புகுந்து அந்த ஷோவை ஸ்பாயில் பண்ணுறதும், இவர் வந்து ஷோ பண்ணால் அவர் வந்து அந்த ட்ரிக்ஸை கண்டுபிடிச்சி எல்லாருக்கும் எக்ஸ்போஸ் பண்ணுறதும். ஸோ இந்த ரைவல்ரி மாற்றி போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி போர்டன் தனியாக வந்து ஒரு மேஜிக் ஷோ நடத்துகிறாரு. அதுக்கு ஆஞ்சரும் வந்திருக்காரு. இந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா நம்ம போர்டன் ஒரு புதுவிதமான ட்ரிக்கை யூஸ் பண்ணுறாரு. இந்த ஷோவோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டட் மேன். இந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா 2 கதவு இருக்கும். இது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு டோரில் வந்து நம்ம போர்டன் பாலை தூக்கி போட்டு அந்த டோர் வழியாக போயிட்டு அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா இன்னொரு டோர் இருக்குது, அது வழியாக வெளில வர்றாரு. இந்த ஷோவை பார்த்து எல்லாரும் வியப்படுறாங்க. அதுவும் நம்ம ஆஞ்சியர் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரிக்குன்னு நம்புறாரு. நம்ம ஆஞ்சியருக்கு இந்த ட்ரிக்கை பார்த்தோன்னே மைண்ட் ப்ளோயிங் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரில, எப்படி இந்த ட்ரிக்கை அவன் பண்ணான் அப்படின்னு தெரிஞ்சிக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கார். ஸோ இந்த ட்ரிக்கை எப்படி பண்ணான்னு நம்ம ஆஞ்சரோட மென்டரான கட்டர்கிட்ட கேட்குறாரு. இது கட்டர் என்ன பதில் சொல்கிறாருன்னா, உருவத்தில் அவனை மாதிரியே இருக்க ஒருத்தனை கூட்டு வந்து அந்த டோர் வழியாக கொண்டு வருவான், அதனால தான் இந்த ட்ரிக் ரொம்ப பாசிபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம ஆஞ்சர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. இதுக்குள்ளே ஏதோ பெரிய ட்ரிக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாரு. அதனால என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஆஞ்சியர் தனக்கு உதவியாளராக இருந்த ஒலிவியான்ற பொண்ணை போர்டனுக்கு ஒர்க் பண்ண அனுப்பி அவருக்கு ஸ்பையாக இருந்து போர்டன் எப்படி அந்த டிரான்ஸ்போர்ட்டட் மேன் ட்ரிக்கை பண்ணுறாருன்னு கட்டி பிடிச்சி அனுப்புகிறாரு அந்த பொண்ணை. ஒலிவியான்ற கேரக்டர் நம்ம ஸ்கார்லெட் ஜொஹான்சன் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ஆஞ்சரும் இந்த டிரான்ஸ்போர்ட்டட் மேன் ட்ரிக்கு பண்ணுறதுக்கு கட்டர்கிட்ட ஐடியா கேட்குறாரு. நம்ம கட்டர் வந்து உன்ன மாதிரியே உருவத்தில் ஒற்றுமை உள்ள ஆளை கண்டுபிடிச்சி அவனை நம்ம ஹயர் பண்ணி இந்த ட்ரிக்கை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து உருவத்தில் ஒற்றுமை உள்ள ஆஞ்சர் மாதிரியே இருக்க ஒருத்தரை கண்டுபிடிக்கிறாங்க. அவர் அதிக பணம் கேட்குறாரு. அவருக்கு பணம் கொடுத்து இந்த ஷோவில் கொண்டு வராங்க. இந்த ட்ரிக்கும் ஒரு நாள் வேலைக்கு ஆகுது. இதேமாரி ஷோவில் வந்து டிரான்ஸ்போர்ட்டர் மேன் ட்ரிக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, வழக்கம் போல் நம்ம போர்டன் வந்து இந்த ஷோவும் ஸ்பாயில் பண்ணிடுறாரு. அதாவது அந்த உருவத்தில் ஒற்றுமை உள்ள ஆஞ்சர் மாதிரி இருக்க பர்சனை வந்து கண்டுபிடிச்சி தொங்க விட்டுடுறாரு. ஸோ மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போயிடுது நம்ம ஆஞ்சர் வந்து ஃபால் ஷோ பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒலிவியா வந்து இதான் போர்டனோட சீக்ரெட் டைரின்னு எடுத்துகிட்டு வந்து அவங்கக்கிட்ட தராங்க. அந்தமாரி அந்த ஒலிவியா சொல்கிறாங்க, இவர் வந்து என்ன ட்ரிக் யூஸ் பண்ணாருன்னு தெரியல. அவர் ரெடியாகிற ரூமில் பார்த்தீங்கன்னா எல்லாமே 2 இருக்குது. 2 கோட்டு, 2 கேப்பு, 2 ஷர்ட் எல்லாமே 2 இருக்குது. ஸோ இவர் இன்னொரு பர்சனை தான் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஆனால் ஆஞ்சியர் வந்து நம்பவே இல்லை. நீ வந்து கரெக்டாகவே வேலை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒலிவியாவை திட்டுறாரு. நம்ம ஆஞ்சியர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம வார்டனுக்கு அசிஸ்டண்ட்டாக உள்ள ஃபேலனை கடத்தி வச்சுட்டு என்ன தான் ட்ரிக்குன்னு கேட்குறாரு. அதுக்கு வந்து நம்ம வார்டனோட அசிஸ்டன்ட் ஃபேலன் டெஸ்லான்னு எழுதி தராரு. அப்போ தான் புரியுது ஆஞ்சியருக்கு. ஒரு தடவை நம்ம டெஸ்லாவோட சயின்டிஃபிக் ஷோக்கு வார்டன் விசிட் பண்ணியிருந்தார். ஸோ அவர்கிட்டருந்து தான் இந்த டிரான்ஸ்போர்ட்டர் ட்ரிக்கை கற்றுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாரு. ஸோ இவர் போய் நிக்கோலஸ் டெஸ்லாவை பார்க்க போகிறாரு. நம்ம ஆஞ்சர் நிக்கோலஸ் டெஸ்லாவை மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணி எனக்கும் இந்த ரியல் டிரான்ஸ்போர்ட்டர் மிஷின் செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லி ரெக்யர்மெண்ட் வைக்கிறாரு. அதுக்கு டெஸ்லாவும் செஞ்சு தரேன்னு சொல்கிறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் நிறைய ஃபெயிலியர் ஆகுது. அதுக்கான டைம் எடுக்குது. ஸோ அதுக்காக ஆஞ்சர் டெஸ்லா இருக்க ஊர்லேயே இருக்காரு, அவரோட கிராமத்தை விட்டு. அப்போ ஒரு நாள் ஒலிவியா கொடுத்த போர்டனோட டைரியை படிச்சுக்கிட்டே வராரு. அப்போ லாஸ்ட் பேஜ் வரும்போது தான் அவருக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஒலிவியா வந்து ஆஞ்சருக்கு விசுவாசமாக இல்லை, அதாவது பார்த்தீங்கன்னா போர்டனுக்கு தான் விசுவாசமாக இருக்கா அப்படின்னு புரிய வருது. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம ஆஞ்சியரை டைவெர்ட் பண்ணுறதுக்கோசம் போர்டன் போட்ட ஸ்கெட்சு. ஸோ ஆஞ்சியர் ஊரில் இல்லைன்னா அவரோட ஷோ செம ஃபேமஸாக எல்லா இடத்துக்கும் பரவும். ஆஞ்சியர் இருந்தால் தான் எதனாச்சும் டிஸ்டர்ப் பண்ணுவார். அதனால் இவரை டெஸ்லா இருக்க ஊருக்கு ட்ரிக்காக அனுப்பிச்சி விட்டார். ஸோ இதில் புரிய வருது என்னென்னா, ஒலிவியா வந்து ஆஞ்சியை சொல்லி டைரி எடுத்துகிட்டு வரல, போர்டன் சொல்லி தான் அவங்களுக்கு டைரியை கொடுத்து அனுப்பிச்சாங்க. இப்போ ஒலிவியா போர்டனும் சேர்ந்து ஆஞ்சியரை எப்படியோ ஏமாற்றி டெஸ்லா இருக்க ஊருக்கு அனுப்பிச்சதுனால இவங்களோட மேஜிக் ஷோ 2 மாதமாக செமையாக போகுது, டாப் நாச்சில் போயிட்டுருக்கு. அப்போ தான் நம்ம ஆஞ்சர் எல்லா கேம் பிளேவும் புரிஞ்சுக்கிறாரு. ஸோ நம்ம ஆஞ்சர் கோவமாக போய் டெஸ்லாவை இந்த மிஷின் ரெடி ஆகிடுச்சா இல்லையான்னு கேட்குறாரு. பட் அந்த மிஷினில் வந்து ஒரு ஆட்டை வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்க. அது பார்த்தீங்கன்னா மறையவே இல்லை, இங்கே தான் இருக்குது. திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு பூனையை வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்க. அதுவும் மறையவே இல்லை, அந்த பூனை அங்கே தான் இருக்குது. ஸோ அந்த மிஷின் ஒர்க் ஆகாத கோவரத்தில் கடுப்பில் வெளில வர்றாரு. அப்போ வெளில வந்து பார்க்கும்போது தான் தெரியுது நிறைய கேட்ஸ் பூனைகள் பார்த்தா அதேமாரி சுற்றிட்டு இருக்குது. ஸோ இந்த மிஷின் என்ன பண்ணுதுன்னு அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. இந்த மிஷின் வந்து மறைய வைக்கல, அது வந்து இதேமாரி ஒன்றை க்ரியேட் பண்ணி விடுது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம போர்டனுக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் நிறைய சண்டை வருது குடும்பத்தில். அதாவது நம்ம சாராக்கு, அதாவது போர்டன் ஒய்ஃபுக்கு நம்ம போர்டனை பற்றி ஏதோ ரகசியம் தெரிய வருது.
அதனால சாரா வந்து போர்டனை கூப்பிட்டு கேட்குறாங்க என்ன பிடிக்குமா பிடிக்காதான்னு. ஆனால் நம்ம போர்டன் இன்னைக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த விரக்தியில் சாரா வந்து தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அடுத்த நாள் போர்டன் கிட்ட வந்து ஒலிவியா பேசுகிறாங்க, இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃப் இறந்துட உனக்கு கவலையே இல்லையா அப்படின்னு. அதுக்கு போர்டன் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது நான் என் ஒய்ஃபை லவ் பண்ணவே இல்லை, நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன் ஒலிவியா அப்படின்றாரு. இப்போ ஒலிவியா ஆஞ்சர் கிட்ட வேலை பார்க்கும்போது அவர்கிட்ட அன்பாக இருந்தார், ஆனால் பட் ஆஞ்சர் அவர்கிட்ட அன்பாக இல்லை. அந்த விரக்தியில் தான் நம்ம போர்டனுக்கு விசுவாசமாக இப்போ வேலை பார்த்துட்டு இருக்காரு. பட் நம்ம போர்டன் அவன் ஒய்ஃப் இறந்த ஒரு சிம்பத்தியும் இல்லை, இவனும் ஆஞ்சர் மாதிரி தான், இவனும் கெட்டவன் தான் சொல்லிட்டு இவர்கிட்ட இருந்து விலைக்கு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஞ்சர் டெஸ்லா கிட்ட அந்த மிஷினை கண்டுபிடிச்சு மேஜிக் ஷோ பர்ஃபார்ம் பண்ண திரும்பவும் அவர் சொந்த ஊருக்கு வராரு, பிகெஸ்ட் மேஜிக் ஷோ பண்ண. அது பேர் வந்து த ரியல் டிரான்ஸ்போர்ட்டட் மேன். ஸோ இதை தான் நம்ம மூவி ஸ்டார்டிங்கில் பார்த்தோம். ஆஞ்சர் வந்து ரியல் டிரான்ஸ்போர்ட்டட் மேன் மிஷினை வச்சு மேஜிக் ஷோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணாருன்னு. அதில் மாட்டி தான் நம்ம போர்டன் ஜெயிலில் இருக்காரு. நம்ம இப்போ போர்டன் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிலில் ஆஞ்சர் கொடுத்த டைரியை படிச்சுட்டு இருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா நான் இறந்துடுவேன், போர்டன் ஜெயிலுக்கு போயிடுவோம் அப்படின்லாம் மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ அந்த டைரியை படிக்கும் போது தான் நம்ம போர்டனுக்கு நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, இது பிளான் பண்ணி நம்ம ஆஞ்சர் வந்து இந்த ஜெயிலில் அமைச்சிருக்காரு. அப்போ தான் அவருக்கு புரிய வருது, ஒரு வேளை ஆஞ்சர் இறந்துருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தாட்ஸ் எல்லாம் நிறைய வருது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிலில் நம்ம போர்டனை பார்க்க லார்ட் கேர்லோ, இவர் தான் ஃபஸ்ட்டு நமக்கு போர்டனுக்கு மேஜிக் ட்ரிக் சொன்னால் பணத்தை ஆஃபர் பண்ணுறேன்னு சொன்னார். அது இல்லாமல் அவர் பொண்ணை பார்த்துக்கிறேன்னு சொன்னார். அவர் திரும்ப வராரு போர்டனை பார்க்க, போர்டனோட பொண்ணோட வராரு. அப்போ தான் வந்து போர்டன் அவரோட ஃபேஸை பார்க்குறாரு. அந்த ஃபேஸை பார்க்கும்போது தான் புரியுது அது லார்ட் கேல்டோ கிடையாது, ஆஞ்சியர் தான் உணர்றாரு. ஸோ இதெல்லாம் ஆஞ்சியர் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் போர்டனுக்கு தூக்கு தண்டனை தர போகிறாங்க. ஸோ ஆஞ்சியர் எப்படி அவர் ஒய்ஃபை இறந்துட்டு கஷ்டப்படுறாரோ அந்த மாதிரி போர்டன் வந்து அவர் பொண்ணை பிரிஞ்சு கஷ்டப்படணும், இதுதான் நம்ம ஆஞ்சியரோட எய்ம். ஆஞ்சியர் வந்து போர்டனோட பொண்ணை நம்ம கட்டர்கிட்ட விட்டுட்டு போயிடுறாரு அடுத்த மேஜிக் ஷோ பர்ஃபார்ம் பண்ண. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம போர்டனுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றிடுறாங்க. ஸோ ஆஞ்சியர் அடுத்த ஷோ பண்ணுறதுக்கு போர்ட்டர் மிஷினை எடுத்துகிட்டு கிளம்பிட்டாரு. அவரை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. பின்னாடி ஹெட் ஷாட்டில் துப்பாக்கி வச்சுட்டு நிற்கிறாங்க. துப்பாக்கி வச்சுட்டு இருந்தவர் வேறு யாரும் இல்லை, போர்டன் தான். பார்த்தியா ஆஞ்சரை கொண்டுடுறாரு. ஸோ இதான் படத்தோட எண்டிங். நம்ம கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். இதில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும், நிறைய கேள்விகள் இருக்கும் உங்களுக்கு. எப்படி 2 போர்டன் இருக்காங்க, 2 ஆஞ்சர் எப்படி வந்தாங்க அப்படின்னு ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ண வேண்டிய நேரம். அதாவது போர்டன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ட்வின்ஸ். அவங்க 2 பேர் சின்ன வயசுலேருந்தே ஒருத்தர் வந்து இன்னொரு ஐடென்டிட்டி இன்னொருத்தர் இருக்காருன்னு சொல்லாமல் வாழ்ந்தவங்க அவங்க 2 பேரும். அதனால தான் ஒருத்தர் வந்து எப்போவுமே வெளி உலகத்தில் போர்டனாகவும் இன்னொருத்தர் வந்து போர்டனோட அசிஸ்டன்ட் ஃபெலனாகவும் இந்த வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களோட வாழ்க்கை முறையே வந்து ஒரு நாள் வந்து அண்ணன் போர்டனாக இருந்தால் இன்னொரு நாள் தம்பி போர்டனாக இருப்பார். ஸோ இவங்க ட்வின்ஸ் லைஃபே இப்படி தான் போயிட்டுருக்கு. இந்த டெலிபோர்ட்டர் ஷோவே போர்டன் எப்படி நடத்தினாருன்னா இந்த ட்வின்ஸ் கான்செப்டை வச்சு தான். இதை தான் கார்ட்டரும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார், நம்ம ஒலிவியாவும் சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் நம்ம ஆஞ்சர் நம்பவே இல்லை. இதில் இருக்க ஒரு போர்டன் தான் ஆஞ்சரோட ஒய்ஃபான ஜூலியாவுக்கு நாட்டை வேறு மாதிரி ட்ரை பண்ணி போட்டார். அதனால தான் அவங்க இறந்தாங்க. அவங்க ஃபியூனரலுக்கு வந்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு போர்டன். அதனால தான் நம்ம ஆஞ்சர் கேள்வி கேட்கும்போது நம்ம போர்டனுக்கு ஆன்சர் தெரியல, நான் என்ன நாட் போட்டேன் அப்படின்னு. இதே மாதிரி தான் நம்ம போர்டன் வந்து சாராவை லவ் பண்ணி ஒரு போர்டன் கல்யாணம் பண்ணாரு. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஒலிவியா லவ் பண்ணாரு. இதனால தான் சாரா அந்த டைம்ல கேட்குறப்ப நான் உன்னை லவ் பண்ணலை இன்னைக்கு அப்படின்னு சொன்னாரு. அது பார்த்தீங்கன்னா அது வேற ஒரு போர்டன், அவரோட ஹஸ்பண்ட் போர்டன் கிடையாது. ஸோ ஒலிவியாவை பிடிச்சது வந்து இன்னொரு போர்டன். போர்டனோட வயசு சாராக்கு வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சு இந்த மாதிரி ட்வின்ஸாக இருக்காங்க. அதனால தான் அவங்க தூக்கு போட்டு இறந்து போனாங்க. ஸோ இன்னொரு டவுட்டும் இருக்கும், இந்த ஆஞ்சர் எப்படி ட்வின்ஸாக இறந்த பிறகு உயிரோட வந்தாருன்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நான் ஆல்ரெடி முன்னாடியே சொன்ன மாதிரி டெஸ்லாவோட அந்த டெலிபோர்ட்டர் மிஷின் வந்து ஒருத்தரை இன்னொரு பிளேஸுக்கு கொண்டு போவாது. அதே மாதிரி இருக்கவரை ரெப்ளிகா மாதிரி இன்னொரு உருவம் கிரியேட் பண்ணிடும். ஸோ ஒரு தடவையும் ஒரு மேஜிக் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது ஒருவோட ட்வின் க்ளோன் அங்கே தனியாக உருவாகிடும். அவர் மர்டர் பண்ணிக்கிட்டே இருப்பார். இவரோட மேஜிக் ஷோவோட ட்ரிக்கு அந்த மாதிரி ஒரு டைம் பண்ணும்போது தான் போர்டனை பிளான் பண்ணி மாட்டி விட்டுருப்பாரு நம்ம ஆஞ்சியர். படத்தில் யார் ஹீரோ யார் வில்லன் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் இந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெஜிஷியன் மூவி. அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்டோபர் நோலனோட படம் இது. அவர் படத்தை பற்றி நான் சொல்லவே வேணாம், உங்களுக்கே தெரியும். தலைவர் வேறு லெவலில் எடுப்பார். ஸோ இந்த படத்தை நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே வாங்க. எந்த டைம்லைனில் நீங்கள் விட்டு போனாலும் உங்களுக்கு படத்தோட அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் லாஜிக் கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். நீங்கள் எதனாச்சும் மிஸ் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா. ஸோ இதான் இந்த படத்தோட அவுட்லைன் ரிவ்யூ. நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் அண்ட் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணிடுங்க. இந்தமாரி மோர் இன்ட்ரெஸ்டிங் மூவி சஜஷன் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. முக்கியமாக அந்த நோட்டிஃபிகேஷன் பில் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோ வந்து டக்குன்னு ரீச் ஆகும்.